அஸ்ட்ரோ லைஃப் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் சூரியதேவின் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேரெண் 19 உடையர்கள் வாழ்க்கை பலன்கள் என்னன்னு பார்க்கலாங்க. பேரெண் 19 1 என்ற சூரியன் பிரகாசமும் 9 என்ற செவ்வாயின் வீர ஆற்றலும் சேர்ந்து 10 ஆகி அதிலிருந்து மீண்டும் 1 என்ற வலிமையான தலைமை சக்தியை வெளிப்படுத்துகின்றது. இது ஒருபுறம் தன்னம்பிக்கை, தைரியம், உயர்ந்த ஆசைகளை தரும். மறுபுறம் அவசரமும் பிடிவாதமும் இவர்களை சோதனையில் இழுத்து செல்லக்கூடும். பொதுவாக பேரெண் 19 உடையவர்கள் வாழ்க்கையில் பிரகாசமான நபர்களாக விளங்குவார்கள். சூரியனின் ஆற்றலால் தலைமை, செல்வாக்கு, பதவி, கௌரவம், மனப்புத்துணர்ச்சி, வெற்றி, செல்வம் என படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகும். செவ்வாயின் தீவிரத்தால் போராடும் ஆற்றலும் சவால்களை எதிர்கொள்ளும் துணிவும் அதிகம் இருக்கும். வாழ்க்கையில் சில சமயம் திடீர் வீழ்ச்சி வந்தாலும் இறுதியில் அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். இவர்களின் வாழ்க்கை சோதனை, வெற்றி, மீண்டும் சோதனை, மீண்டும் வெற்றி மாதிரி ஒரு வட்டமாக செல்லும். காதலில் இவர்களுக்கு தீவிரமும் உண்மையும் இருக்கும். இவர்கள் நல்ல வாழ்க்கை துணைவரை அடைவார்கள். ஒருவரை நேசித்து விட்டால் முழு மனதோடு கொடுப்பாங்க. ஆனால் சந்தேகம், பிடிவாதம், கோபம் இவைகளாலே உறவில் சிக்கல்கள் வரலாம். திருமண வாழ்க்கையில் ஆரம்பத்தில் புரிதல் குறைவு, கருத்து மோதல் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அன்பும் பொறுமையும் கற்றுக்கொண்டால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமைந்துவிடும். எல்லா எதிர்ப்பையும் மீறி காதலித்து மணக்க செய்வார். பேரெண் 13 உடையவர்கள் பணம் சம்பாதிப்பதில் விடாமுயற்சி செய்யக்கூடியவர்கள். பெரிய கனவுகள், ஆசைகள் இருப்பதால் பெரும் உழைப்பும் செய்வார்கள். திடீர் லாபங்களும் திடீர் நஷ்டங்களும் இவர்களுக்கு கூடும். சூதாட்டம், லாட்ரி மாதிரியான விஷயங்கள் இவர்களுக்கு தீங்கானவை. ஆனால் நிலம், வீடு, நீண்டகால முதலீடு இவைகளின் இவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். பணத்தை சிக்கனமாக சேமித்தால் வாழ்க்கை நிலையானதாக இருக்கும். கல்வியில் இவர்களுக்கு தலைமை மனப்பான்மை, ஆராய்ச்சி ஆற்றல் அதிகம். சட்டம், நிர்வாகம், அரசியல், மருத்துவம், ஆராய்ச்சி, ஆன்மீகம், சமூக சேவை இத்துறையில் இவர்களுக்கு நல்ல திறன் இருக்கும். நட்பில் இவர்களுக்கு சிலரே உண்மையானவர்கள். ஆனால் அந்த சிலர் இவர்களுக்கு உயிர் கொடுப்பார்கள். உயிர் நண்பர் போல் இருப்பார்கள். நண்பர்களை தேர்வு செய்யும் போது கவனமாக இருக்கணுங்க. வேலை வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சோதனைகள், தடைகள் வரும். ஆனால் ஒரு முறை இவர்கள் பாதை நிலை பெற்றாலே உயர்வு உறுதி. அரசாங்க வேலை, சட்டம், காவல்துறை, நிர்வாகம், ஆராய்ச்சி, ஆன்மீகம் இவை இவர்களுக்கு பொருத்தமான துறைகள். வியாபாரத்தில் துணிச்சலும் புத்திசாலித்தனமும் இருக்கும். ஆனால் கூட்டாளிகள் நம்பினால் சிக்கல் வரும். தனியாக நடத்தினால் பெரிய வெற்றி அடைவார்கள். எப்பொழுதும் இளைஞர்கள் போல் சுறுசுறுப்பாக இருந்தாலும் பேரெண் 19 உடையவர்களுக்கு மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றது. செவ்வாயின் தாக்கத்தால் கோபம், அவசர அதிகாரிக்கும் உடல் ரீதியாக இரத்த அழுத்தம், இதய பிரச்சனைகள், கண் தொடர்பான நோய்கள் வர வாய்ப்பு அதிகம். யோகா, தியானம், நடைப்பயிற்சி இவர்களுக்கு நல்ல மருந்து. அமைதியை கடைபிடிக்கணும். அரசியல் இவர்களுக்கு தைரியம், தலைமை, மக்கள் ஆதரவு எளிதில் கிட்டும். ஆனால் அதே சமயம் எதிரிகளும் போட்டிகளும் அதிகம் இருக்கும். கலைத்துறையில் இவர்களின் படைப்புகள் பிரகாசம், ஆற்றல், உணர்ச்சி நிறைந்ததாக இருக்கும். சினிமா, இலக்கியம், இசை, ஓவியம் போன்ற துறையில் இவர்களுக்கு நல்ல திறமை இருக்கும். கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பேரெண் 19 என்பது சூரியனின் தலைமை ஆற்றலை வெளிப்படுத்தும் எண். வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றியும் உயர்வும் இவர்களுக்கே. ஆனால் அந்த வெற்றியை நிலைநிறுத்த பொறுமை, கட்டுப்பாடு, அன்பு, நேர்மை அவசியம். மொத்தத்தில் பேரெண் 19 உடையர்கள் போராட்டங்களில் நடுவிலும் வெற்றியை கைப்பற்றி உலகத்தில் தங்களை ஒரு தலைவராக வெளிப்படுத்தும் ஆன்மாக்கள் என்றே சொல்லலாம். முடிவாக பிறந்த தேதிக்கு தகுந்தாற்போல் பேரெண் 19 சயின்டிஃபிக் பயோ நியூமராலஜி படி வசீகரமாக மேட்சாக இருந்தால் தன் ஆசைகளை நிறைவேற்றி யாராலும் அசைக்க முடியாத வாழ்க்கை அடைந்து படிப்படியாக வளமையாக நிலையான வாழ்க்கையை அடைவார்கள். நன்றி, வணக்கம், நமசிவாயம்.